நான் விஜய்க்கு தீவிர ரசிகன். இன்றைக்கும் அவர் படத்தை டிவியில் போட்டு பார்ப்பேன். ஆனால் நான் ஓட்டு போட மாட்டேன். என்ன இப்போ ஒரு லேடிஸ்க்கே அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னா அவருக்கு ஓட்டு போட்டு யாருக்கு அங்கீகாரம் கொடுக்க போகிறாரு? பையன் இருக்கான், பொண்ணு இருக்குது. இப்போ பாருங்கள், இன்னும் 2 நாளில் அவனுக்கு பேட்டி கொடுப்பான். பிள்ளையும் பொண்ணும் நிச்சயமாக பேட்டி கொடுக்கும். அவங்க மூஞ்சா பார்த்ததில்லை. நாங்கள் என்ன மேடம் நல்லதை பண்ணி அவர் என்னத்தை சாதிக்க போகிறாரு? நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இதில் எப்படி ஒரு ஓஎல் கட்சின்ட்டு எப்படி அங்கே போய் சேர்ந்துருவார்? நான் நண்பர்கள் தான் சொல்லுவேன். அப்படி எதனா இருந்தாலும் அது அவங்க சொந்த விஷயம், நம்ம தலையிடக்கூடாது. இன்னைக்கு தமிழகத்தோட பட்டி தொட்டி எங்கும் விவாதமாகி இருக்கிறது தளபதி விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை தான். ஒரு பக்கம் விவாகரத்து வழக்கு, இன்னொரு பக்கம் நடிகை ஒருவரோட இணைத்து பேசப்படுற கிசுகிசுக்கள் என சர்ச்சைகள் சுழன்றபடி இருக்குது. சமீபத்தில் மகளிர் தின விழால பேசின விஜய் விவாகரத்து பத்தி தன் மீதான விமர்சனங்களை வருத்தி இல்லாத விஷயம் அப்படின்னு மேலோட்டமா கடந்து போயிருக்காரு. ஒரு அரசியல் தலைவரா பெண்களோட உரிமைகளை பத்தி பேசுற விஜய் தன்னோட சொந்த வாழ்க்கையில சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகளுக்கு உரிய விளக்கம் அளிக்காதது சரியா? மனைவியோட கண்ணீரை துடைக்காதவர் மாநில பெண்களோட கண்ணீரை துடைப்பாராங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழும்புது. இன்னொரு பக்கம் இது அவரோட தனிப்பட்ட விஷயம், இதில் தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு அவரோட ரசிகர்கள் வாதிடுறாங்க. விஜயோட இந்த அணுகுமுறை பெண் வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற பிம்பத்தை பாதிக்குமா? மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத நேரடியாக கேட்கலாம். அதுதான் சொல்கிறேன். இப்போ பிரச்சனையே என்னன்னா, நம்ம ஒரு கொள்கைகளையோ பிரச்சனைகளையோ நம்ம பேசுறதை விட்டுப்பட்டு அவருடைய வார்த்தைகளை நம்ம திருப்பி டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ அது அவரோட பர்சனல் விஷயம். இப்போ அவர் லைம் லைட்டில் இருக்கிறனால எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொது வழியில் வந்துச்சுனாலும் கமல் சொல்கிற மாதிரி அவரோட வீடு வரைக்கும் தான் போக முடியும். அவரோட பாத்ரூமுக்கு யாரும் போக முடியாதுல்ல. அதையே நம்ம போகணும்னு எதிர்பார்க்குறோம். அவருடைய பர்சனல் வாழ்க்கையை நாசமாகி போச்சு. நேற்று பேசுவாங்களா, நேற்று மகளிர் தினம் கொண்டாடுறார். அவங்க ஃபேமிலியை பற்றி எப்படி ஒன்றாலும் இருக்கட்டும், பொண்ணு இருக்குது, அவங்கள கவனிக்காதவர் மகளிர் என்ன கவனிப்பீங்க? வீட்டையே முதல்ல கவனிக்க முடியல, வீட்டையே கவனிக்க முடியல அவரால். இவர் எப்படி மக்களுக்கு சேவை பண்ணுவார்? இது சினிமா பாணி தான். அதாவதுமா, இது வீட்டு பிரச்சனை வேறு. அதாவது இது நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம எடுத்துன்னு போகக்கூடாது. விவாகரத்து வேணால் அவங்க குடும்ப பிரச்சனை, அது எல்லா வீட்டுக்குள்ளேயும் நடக்கிறது தான். ஆனால் இப்போ இந்த டைமுக்கு வருதுன்னா அது ஏதோ அவரை அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்துறதுக்கு யாரோ முடிவு எடுத்திருக்காங்க. அது இவங்க மூலயமா வராங்க. இவருக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்றது பெண்கள் இப்போ இருக்கிற இளவட்ட பெண்கள் அப்படிலாம் நினச்சது உண்மை. அப்போ இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு பண்ண உடனே என்ன இப்போ ஒரு லேடிஸ்க்கே அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னா அவருக்கு ஓட்டு போட்டு யாருக்கு அங்கீகாரம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு இப்போ இருக்கிற மகளிர் இளவட்ட பிள்ளைப்புல அப்படி யோசிக்கிறாங்க, டைரக்டாக யோசிக்கிறாங்க. அதனால் ஃபேமிலி இதுக்குள்ளே அரசியல் ஒரு அதை சாயத்தை பூசக்கூடாது. அது தனிப்பட்ட விவகாரம், அவரோட விவகாரம். பொதுவெளி அவர் அரசியல்வாதியாக வரும்போது இதுக்கும் அவர் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன் பதில் சொல்லணும்னா, அவர் சங்கீதா அவர் முறைப்படி கல்யாணம் பண்ணி 25 வருஷம் குடும்பம் எடுத்திருக்காரு. அதுக்கு என்னவோ கோர்ட்டு மூலியமாகவே போயிட்டு அவர் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பைசல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இவர் திரிஷாவை மேரேஜ் பண்ணிக்கலாம், வாழலாம். அது அவருடைய விருப்பம். இப்போ இந்த லைன்ல எப்படியே போவோம். இதே நுங்கம்பாக்கத்தில் 12 மணிக்கு மேலே போகலாம். எத்தனை நடிகர்கள் எத்தனை யார் கூட இருக்காங்கிற லிஸ்ட் எடுப்போமா நம்ம? அப்போ இதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒருத்தருடைய பர்சனல் விஷயத்தில் நம்ம போகக்கூடாது. ஒரு தலைவராக இருக்கட்டும், இல்லை வேற யாருனாலும் இருக்கட்டும், நம்ம பர்சனல் விஷயத்தில் போக வேண்டாம். ஒர்த் இல்லைன்னு வார்த்தை நீங்கள் எப்போ சொல்லணும்? டைவர்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தப்பே கிடையாது. டைவர்ஸ் பண்ணிவிட்டு எதை வேணாலும் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. அந்த அம்மாவுக்கு இருக்க இடம் கொடுக்கல, நீ இத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சு அத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சுன்னு சொல்லிக்கிறீங்க, சொல்லுங்கள். அப்படி இல்லைம்மா, இது ஓகே. 1000 கருத்துக்கள் இருக்கும். சங்கீதா அதை சொன்னாங்க, விஜய் இப்படி சொன்னார். அது தனி பார்ட்டு. அதுக்கும் இதுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம இதுக்கு அதை வச்சு விஜய் வச்சு நம்ம முடிச்சு போடக்கூடாது. ஏன்னா எல்லா குடும்பத்துலேயும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதனால் இதை அவர் மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டார். மக்கள் கட்சி உருவாக்கினார். இது வேற. அதுக்காக குடும்பத்தை போய் அவங்க இப்படி சொன்னாங்க, விஜய் இப்படி சொன்னாரு அப்படின்றது அந்த கருத்து. ஆமா, இதெல்லாம் ஒரு பேசக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன் சொல்லட்டுமா, எல்லா வீட்லயும் நடக்கிற பிரச்சனை தான் இவங்க வீட்லயும் நடந்திருக்கு. அது முன்னாடியே வந்திருந்ததுன்னா அது பெரிய விஷயமாவே இதுவா இருக்காது. இப்போ இந்த டைம் வருதுன்னா அது அவரோட இதுவை
குறைக்கிறதுக்கு வருது. டைரக்டாக பேசுகிறாங்க, வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. இது அவரோட வெற்றி வாய்ப்பை கம்மியாக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஃபேமிலி விஷயத்தில் எல்லாரும் யோசிப்பாங்க மேடம். டைரக்டாக ஒரு ஓட்டு போட்டோன்னே சிஎம் ஆகலாம் அதெல்லாம் முடியாது. தமிழ்நாடு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு தமிழ்நாடு. இல்லை, இதுக்கு பதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சங்கீதாவுக்கு ஒரு நோஸ் கட் பண்ணுற மாதிரி இது. நான் இன்னும் வந்து த்ரீஷாவோட டைஅப்பில் தான் இருக்கேன், அதனால் வந்து இதுக்கப்புறமா நீ இதுக்கப்புறம் எந்த பேச்சும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சொன்னது ஒரு தகவல் தான். தப்பு தான். ஒரு அரசியல்வாதியாக, அதாவது ஹீரோவாக இருக்கிறது வேறு, அரசியல்வாதினா பொதுமக்களுக்கு மத்தியில் பொதுமக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க தவறு தான். இப்போ அவருக்கு வந்து பெண்களுக்கு வந்து கொள்கைகள் கொண்டு வராரு அப்படின்னா அந்த பெண்களுக்கு என்ன கொள்கை கொண்டு வர போறாரு அந்த ஆஸ்பெக்ட்ல மட்டுமே பேசணும். வெறுமனே ஒரு மைக்ல ஒரு நேரத்தில் ஒரு இன்சிடென்ட்ல நான் பேசுகிற விஷயம் மட்டுமே பெரிய இம்பாக்ட் ஆகுங்கிறது கிடையவே கிடையாது. பையன் இருக்கான், பொண்ணு இருக்கு. இப்போ பாருங்க, இன்னும் 2 நாள்ல அவனுக்கு பேட்டி கொடுப்பான். பிள்ளையும் பொண்ணும் நிச்சயமா பேட்டி கொடுக்கும். அவங்க மூஞ்சா பார்த்ததில்லை நாங்கள். அதாவது இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாங்க. அதாவது ஒரு பொண்ணுடைய பிரச்சனை தீர்க்க முடியலன்னா, அவர் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்ததுன்னா ஓகே, கரெக்டு. இவ்வளோ ஆண்டு காலம் வாழ்ந்துட்டாங்கன்னு போது அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தர முடியல நம்ம சொல்லக்கூடாது. ஏமா, நம்ம வந்து வாழ வந்திருக்கோம், நமக்கு தான் தெரியும் நம்மளோட வீட்டுக்காரை பற்றி. நம்ம அன்னைக்கே நம்ம எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்து நீ நின்றுந்தீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு அரசியலில் இறங்குற, சரி சப்போஸ் அவராலே ஒரு நல்லதே நடக்கட்டுமே, அதை நீ கெடுக்கிற மாதிரி தானே இப்போ வந்திருக்க. என்ன மேடம், நல்லதை பண்ணி அவர் என்னத்தை சாதிக்க போகிறாரு? நல்லதெல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இவர் வந்து புதுசாக என்ன நல்லது பண்ண போகிறாரு? புதுசாலாம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. எல்லாம் நல்லபடியாக போய்க்கிருக்காங்க. இன்றைக்கி ஓட்டர்ஸே பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் அவருக்கு அதிகமாக சொல்கிறாங்க. அதனால் இதை அவர் வந்து சங்கீதா வந்து அவங்க இல்லற வாழ்க்கைக்குள்ளே என்ன பிரச்சனை தெரியாது. முறைப்படி அவங்களுக்கு பதிலை கொடுத்துட்ட பிறகு அதுக்கு அடுத்தது வந்து இவங்க திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை எதோன்னா பண்ணிக்கலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க தவறு. முறையான பதில் அவருக்கு சங்கீதாவுக்கு சொல்லி ஆகணும். ஒரு பெரிய இந்த பெரியார் மண்ணில் அவர் நீதி கட்சியை தொடங்கும் போது எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அவங்க ஏன் தேர்தலுக்கு வரும்போது எவ்வளோ தூரம் வந்துச்சு. அப்போ அதுக்கான டைம் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது. இங்கே பிரச்சனையே என்னென்னா, அவர் உள்ளே வந்து 2 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே அது எவ்வளோ தூரம் அவர் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறாரு அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். இதில் எப்படி ஒரு ஓஎல் கட்சின்ட்டு எப்படி அங்கே போய் சேர்ந்துருவார்? இலவசமே வேணான்னு சொன்னேன். அந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்னென்ன இலவசமோ அது எல்லாத்தையும் நான் ₹1 அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. நான் நண்பர்கள் தான் சொல்லுவேன். அப்படி எதனா இருந்தாலும் அது அவங்க சொந்த விஷயம், நம்ம தலையிடக்கூடாது. அது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய செயல்படாது. இப்படி அது ஒவ்வொரு மனுஷனுடைய சுயநிலம் தான். அது அவங்களுடைய பாடு. தவறான ஒரு இது வந்து மக்களை இந்த சினிமான்னு நினச்சின்னு இருக்காரு. நான் விஜய்க்கு தீவிர ரசிகன். இன்றைக்கும் அவர் படத்தை டிவியில் போட்டு பார்ப்பேன். ஆனால் நான் ஓட்டு போட மாட்டேன். முதல்ல வந்து டிஎம்கேவா டிவிகேவா நாங்கள் அதை இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சங்கீதாவா திரிஷாவான்னு கிரியேட் பண்ணுறாங்க. இது ஒர்த்திலன்னு சொல்லி அதுக்காகவும் இருக்கலாம், இல்லை வேறு எதுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதான் உண்மை. Subscribe to One India and never miss an update.